நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ டிவோர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற கிரைம்ஸோட ஒரு ஈக்குவல் ரேஷியோ மாதிரி தான் எனக்கு போகுது. அது எதுவும் மியூச்சுவல் டிவோர்ஸ்னு ஒன்று இருக்காமே, 45 days 60 daysல கிடச்சிருமாமே, அது எங்களுக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்குறாங்க. சந்தேகத்தின் பெயரில் டிஎன்ஏ டெஸ்ட் போகிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. சில கேசஸில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துமே அவர் குழந்தை நம்பிட்டு இருந்த இடத்துல அவர் குழந்தை இல்லைன்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எனக்கு டிவோர்ஸ் கேசஸ் போயிட்டுருக்கு. எந்த இடத்துல அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க? எப்படி ஆகுதுன்னா, இந்த கன்வின்சிங் ஃபேக்டர் நான் சொல்கிறேன் திரும்ப 99% மீடியேஷன் ஃபெயிலியர் தான். விச் மீன்ஸ் அவங்க திரும்ப சேர்ற மாதிரி இல்லை. கண்டெஸ்ட் பண்ணிக்கிறோம், அங்கே வந்து பேசின கதையை தான் பேசுவாங்க, ஈகோ வந்துடும் மேலே. பெண்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் மேலே வந்து பொய்யா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுருவேன், மேரிட்டல் ரேப் கொண்டு வந்துருவேன், டவுரி ஹராஸ்மெண்ட் கொண்டு வந்துருவேன். ஆண்கள் ஈஸியாக பிரிஞ்சு போகிறதுக்கு பெண்கள் மேலே தூக்கி போடுற ஒரு விஷயம் கேரக்டர் அசாசினேஷன். பொய்யா பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ மார்ஃபிங், ஃபேக் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? இதுலேருந்து பொண்ணுங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறது? பெண்கள் அப்படின்னாலுமே ஐயோ கருப்பு போயிடுச்சு, அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறதா இருக்கட்டும், அவங்கள சூசைடல் பாயிண்ட் வரைக்கும் தூண்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் அப்படி பண்ணுறதுக்கு யாருமே நினைக்கிறதே கிடையாது. அண்ணாநதி கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், இந்த பொண்ணு அங்கே போகணும். இந்த ஈசிஆர் கேஸ்ல எடுத்துக்கோங்க, கிளாம்பாக்கம் ஒரு பொண்ணு நைட்டு சேலம்லேருந்து வந்து இறங்கி வேற எங்கே போக முடியும்? ஏன் அந்த பொண்ணு நைட்டு ட்ராவல் பண்ணணும்? ஏன் அந்த பொண்ணு அங்கே உட்காரணும்? ஏன்? ஸோ இதெல்லாம் எப்போ சொசைட்டி மாற்றிக்க போகிறாங்க? ஏன்னா பெண்கள் நிறைய எனக்கு பார்க்கக்கூடியது என்னவா இருக்குன்னா, இதே விஷயத்த பெண்களும் பண்ணுறாங்க. பட் சில கேசஸில் கல்யாணமும் ஆகிட்டு ஹஸ்பண்டோட சேர்ந்து பசங்களை சீட் பண்ணுற கேசஸும் இங்கே இருக்குது. ஒன்லி ஃபார் மணி அட் த எண்ட் ஆஃப் த டே. ஓகே, நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது. நிறைய டிவோர்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ டிவோர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற கிரைம்ஸோட ஒரு ஈக்குவல் ரேஷியோ மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கா? கிரைம்ஸ் ஈக்குவலாக இருக்கா? கிரைம்ஸ்க்கு ஈக்குவலாக டிவோர்ஸ் ரேஷியோஸ் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, இப்போது அது வந்து எதனால் டிவோர்ஸ் அதிகமாக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த கேசஸ் எப்படி இருக்குது? நீங்கள் பார்த்த கேசஸில் எதனால் வந்து அவங்க அதிகமாக வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போது டிவோர்ஸஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு நம்ம 90s லைக் ப்ரீ-20s போஸ்ட்-20s நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு வேல்யூஸ் இருந்தது. சரி, நம்ம என்னதான் லாவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், கஸ்டமரி வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பழக்க வழக்கம், அதாவது ஃபேமிலியோட ஒரு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம லைஃப்பை வாழணும், அந்த எமோஷனல் கனெக்ட் நிறைய இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நம்ம இருந்ததுங்க, நம்ம தாத்தா காலத்தில் அப்பா அம்மா பீரியட்ல எடுத்துக்கிட்டோன்னா, எஸ் அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வரும், தாத்தா பாட்டிக்குள்ளே சண்டை வரும், ஈவன் அவங்க அடிச்சுலாம் இருக்காங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே அவங்க திரும்ப வந்துட்டு கேஷுவலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அங்கே வந்து அது சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறத விட ஒரு கனெக்ட் இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி முன்னெல்லாம் என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க, இல்லை வேற யாராவது ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்தது. பட் அதுவும் ரொம்ப ரேராக தான் இருந்தது. அப்படியே இருந்தாலும் டிவோர்ஸ்ன்ற ஒரு ஸ்டேஜ்க்கு போக மாட்டாங்க, மேக்ஸிமம் போக மாட்டாங்க. வாழ்க்கையை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க, இல்லை இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்வாங்க, இல்லை குழந்தைங்களுக்காக வாழக்கூடியதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பட் இப்போ 20ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏன் வந்து ஈக்குவல் டு மற்ற கிரைம்ஸோட ரேஷியோஸ் அளவுக்கு டிவோர்ஸும் லைக் டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சென்னை ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளேருந்து 1, 2, 3ன்றது இன்றைக்கி 7, 8 வந்துமே ஆயிடுச்சு. நமக்கு மற்ற எல்லா கோர்ட்ஸ்லையுமே நமக்கு ஆயிருக்கு. ஏன்னா இப்போ டிவோர்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதுலேயே நமக்கு வந்து ஸ்டேஜ் இது டிவோர்ஸஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் டிவோர்ஸஸ் இருக்குது அந்த இடத்துல. மியூச்சுவல் இருக்குது, கண்டெஸ்டட் இருக்குது, ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, கண்டெஸ்டட்னா ஒருத்தவங்க டிவோர்ஸ்க்கு விருப்பப்படுவாங்க, ஒருத்தவங்க டிவோர்ஸ்க்கு வந்துட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க கேஸை, எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது அவங்க கண்டெஸ்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் வரும். இன்னொன்று வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். என் கூட திரும்ப வந்து சேர்ந்து வாழுன்னு அவங்களோட ஸ்பௌஸ் அவங்க கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபையோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ அந்த இடத்துல கூப்பிடுவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ், 2 பேரும் மனம் ஒத்து அக்ரீட் ஆன் மியூச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு பீரியட்ல நிறைய மியூச்சுவலாக கன்வெர்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஏன்னா ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்ஸை மீட் பண்ண வராங்க கிளைண்ட்ஸ் அப்படின்னா, அது எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல அவங்க உட்காரும் போது மைண்டை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது நம்மளால. இந்த மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனைங்கன்னு சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே எல்லாருமே நினச்சிக்கலாம் அட்வொகேட்டுங்க அவங்க வேலையை டிவோர்ஸ் வாங்கி தரது அப்படின்னு. பட் அதெல்லாம் தாண்டி இம்ப்ளைடாக நாங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தான் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல பேசி லைஃப்பை சரி பண்ண தான் பார்ப்போம். இதுக்கு தான் கோர்ட்டில் எடுத்தோன்னே மீடியேஷன் போகிறதுக்கு ரீசனும் அதுதான். என்ன இருந்தாலும் ஒருத்தவங்க வாழ்க்கையை பிரித்து வைக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளே பேச வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்மளும் அந்த மாதிரி உட்காந்து பேசி நிறைய பேர் அங்கே புரிஞ்சு இல்லை ஐயோ நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சேர்ந்து போனவங்களாவும் இருக்காங்க, இருந்திருக்கு. பட் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க எல்லாமே டிசைட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து உட்காரும் போதே அது ஏதோ மியூச்சுவல் டிவோர்ஸ்னு ஒன்று இருக்காமே, 45 days 60 daysல கிடச்சிருமாமே, அது எங்களுக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்குறாங்க.
ஓகே, அந்த இடத்துல நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்டா ஒரு சைக்கலாஜிக்கல் பேஸில் அவங்க கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாலும் அவங்க கேட்டுக்க ரெடியாக இல்லை. ஏன்னா இப்போ நம்ம 2 பேரே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா என் மைண்டு ஓப்பனாக இருந்தால் தான் நான் கேட்பேன். ஆல்ரெடி மைண்டு ஃபுல்லாக நான் விஷயத்தை போட்டு வந்து நான் ஃபுல் கம்ப்ளீட் பிளாக்கேஜோட வந்தேன்னா நீங்கள் பேசுகிறது தான் என் காதில் விழுமா? கண்டிப்பாக விழாது. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இப்போ பீரியடில் டிவோர்ஸில். இன்னொன்று இன்னைய காலகட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் டிவோர்ஸ் ரீசனாக, எஸ் குடிக்கிறது எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ப்ரீ மேரிட்டல் அஃபேர், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இது ரெண்டுமே பெருசாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு. ஓகே, அதனால குழந்தைங்களை பற்றி கூட அவங்க யோசிக்க ரெடியாக கிடையாது. இதில் இன்னும் பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு தாண்டி லவ் மேரேஜில் இது நடக்குது. 10 வருஷம் லவ், 15 வருஷம் லவ், 7 வருஷம் லவ்லையும் இது நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று என்ன ஆகுனா, ஆல்ரெடி இவங்க யாரையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பெரிய விஷயமா தெரியுது இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க லைஃப் நல்லா இல்லாமல் இவங்க கிட்ட வந்து ஒரு சிம்பத்தி நோட் கிரியேட் பண்ணும்போது இருக்க லைஃப்பை விட்டுட்டு அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க. தட் இஸ் ப்ரீ மேரிட்டல் அஃபேர். முன்னாடி இருந்த ஒரு விஷயம் திரும்ப லைஃப்குள்ளே வர்றது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, சரி ஓகே ஏதோ குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் டிவோர்ஸஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் வெளியே ஒரு லைஃப்பை தேடிப்பாங்க. இப்போ எப்படி ஆகுதுன்னா, வெளியே ஒரு லைஃப்பை தேடி வச்சுட்டு ப்ரெசென்ட் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அது லவ் மேரேஜாக இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை. என்ன இங்கே அதுதான் கேட்குறேன். சரி, நீங்கள் முன்னாடி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ லைஃப்பை பற்றி எவ்வளோ பேசியிருப்போம். இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இன்னைக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு 1 வீக்லேயே பேரம் பேத்திக்கெல்லாம் பேர் வச்சிடறாங்க. அதெல்லாம் நடக்குது கான்வர்சேஷனில். எக்ஸாக்டாக தான் நடக்குது. எடுத்தோடனே ஹாய் ஹலோ, ஒரு நாள் எப்படி ஆகுனா, ஃபர்ஸ்ட் டேவே ஹாய் ஹலோ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் டேல நம்ம கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன மாதிரி ரிங் வாங்கலாம் கொண்டு பேசிடுவாங்க. 3rd டே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. 4th டே குழந்தை வரந்து பெருசாயிடும். 5th டே குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த அளவுக்கு கான்வர்சேஷன் போதா இல்லையா? ஸோ ஒரு இன்டிமேசி இல்லாமல் இந்த கான்வர்சேஷன் போகுமா போகாதா? எமோஷனல் இன்டிமசி, ஃபிசிக்கல் இன்டிமசி சம்திங் செகண்டரி. எமோஷனல் இன்டிமசி இருக்கும்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு கனெக்ட் ஏற்பட்டுரும்ல. லைஃபே கனெக்ட் தானே இந்த இடத்துல. ஓகே, எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே அப்படி 5 நாள்லேயே நடக்குதுன்னும் போது 5 வருஷம் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், அப்போ இருக்க ட்ரஸ்ட்டு, அப்போ இருக்க லாயல்ட்டி, அப்போ இருக்க காம்பட்டபிலிட்டி எங்கெங்கே போச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே போகுது? இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லைஃபுக்காக வேகமாக இந்த லைஃப் விட்டு இன்றைக்கி வெளியே போக எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க குழந்தைய பற்றி யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ எப்படின்னா, குழந்தை மியூச்சுவல் டேர்ம்ஸில் குழந்தைய பிரிச்சுக்கிறாங்க. இல்லை அப்படின்னா யாராவது ஒரு பேரண்ட் வந்துட்டு குழந்தைக்காக கஸ்டடி போக வேண்டிய கட்டாயத்துலையும் இன்றைக்கி இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அதையும் தாண்டி இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, சந்தேகத்தின் பெயரில் டிஎன்ஏ டெஸ்ட் போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. சில கேசஸில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துமே அவர் குழந்தை நம்பிட்டு இருந்த இடத்துல அவர் குழந்தை இல்லைன்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எனக்கு டிவோர்ஸ் கேசஸ் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. இப்போ நீங்கள் சொல்லும்போது மீடியேஷன் ஒன்று சொன்னீங்க இல்லையா? டிவோர்ஸ்க்கு வரவங்க கன்வின்ஸ் ஆகி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த இடத்துல அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க? ஆமாம், இப்போ என்னென்ன டிவோர்ஸ் நான் சொல்ல மாதிரி கண்டஸ்டாக டிவோர்ஸ் அப்படின்னு போகும்போது மேக்ஸிமம் மியூச்சுவல்லையும் ட்ரைங், பட் ஆனால் மியூச்சுவல் டேர்ம்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு வந்துடுறாங்க, மேக் பண்ணிட்டு வராங்க. அப்படின்னும் போது டிவோர்ஸ் போகும்போது நம்ம மீடியேஷன் ப்ராசஸ் போகும்போது எப்படி ஆகுதுன்னா, இந்த கன்வின்சிங் ஃபேக்டர் நான் சொல்கிறேன் திரும்ப 99% மீடியேஷன் ஃபெயிலியர் தான். விச் மீன்ஸ் அவங்க திரும்ப சேர்ற மாதிரி இல்லை. கண்டெஸ்ட் பண்ணிக்கிறோம், அங்கே வந்து பேசின கதையை தான் பேசுவாங்க. ஈகோ வந்துடும் மேலே. நான் போட்டுட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போய் திரும்ப நான் சேர்ந்துட்டா நீ என்ன நினைப்ப, நான் என்ன நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அந்த இடத்துல 1% வேணும்னா மாறுறது இருக்கு. பட் அதுவும் என்ன ஆகுதுன்னா, இந்த கண்டெஸ்டட் டிவோர்ஸில் போய் மீடியேஷன்லாம் முடிஞ்சப்பறம் அது மியூச்சுவலாகவும் கன்வெர்ட் ஆகுது அந்த இடத்துல. ஓகே, ஸோ 1%ன்றது கூட ரொம்ப வெரி ரேராக தான் நடக்குது அந்த இடத்துல. ஓகே, இந்த டைமில் ரொம்ப ரேராக நடக்கூடியதான் நம்மளால பார்க்குறோம். ஓகே, ஏன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் கூட சேர்த்து வைங்கன்னு போவாங்க. இன்னும் சில பேர் டிவோர்ஸ் போகும்போது அது கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு போகும்போது என்ன நீ கோர்ட்டுக்கு இழுத்துட்டல, என்ன நீ இது பண்ணிட்டல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க பேச ரெடியாக இல்லைன்னும் போது அவங்க கோர்ட்டை தேடி போகிறாங்க. இப்போ அதையும் தாண்டி நிறைய பேர் பெண்கள் கையில் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் மேலே வந்து பொய்யா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுருவேன், மேரிட்டல் ரேப் கொண்டு வந்துருவேன், டவுரி ஹராஸ்மெண்ட் கொண்டு வந்துருவேன். ஆண்கள் ஈஸியாக பிரிஞ்சு போகிறதுக்கு பெண்கள் மேலே தூக்கி போடுற ஒரு விஷயம் கேரக்டர் அசாசினேஷன், பொய்யா பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ அதெல்லாம் தாண்டி எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னா, இவங்க ஒரு லைஃப்பில் இருப்பாங்க, இவங்க டிவோர்ஸ் வாங்க ஒரு ப்ராசஸ் போவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணுவாங்க. என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கேஸ் போட்டு வாங்குற டிவி அமௌண்ட்லையோ மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்லையோ இவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவரோட கேஸும் நடத்துகிற அளவுக்கும் இன்னைக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு இது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. இது ரொம்ப மோசமாக இருக்குது டிவோர்ஸு. சரி, சைபர் கிரைம்னு இருக்குல்ல,
இப்போது வாய் தகராறு அடிச்சிட்டான் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இதை நாங்கள் எப்படி அணுகிறதுன்றது எனக்கு தெரியல. அதை பற்றி சொல்லுங்கள். சைபர் கிரைம் தான் த்ரூ ஆன்லைன் எது நடந்தாலும் நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி கால் 1930. தட் இஸ் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சைபர் கிரைம் போர்ட்டலுமே இருக்குது. இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கவர்மெண்ட் போர்ட்டலும் இருக்குது, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்குது, அதில் போய் பண்ணலாம். சைபர் கிரைம் அப்படின்னு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு சைபர் கிரைம் போர்ட்டல்ஸுமே தனியாக நமக்கு இருக்குது. அதில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே இமீடியட்லி உங்களுக்கு கால் வரும். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் இல்லை நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆன்லைனில் ஆன்லைன் என்ன நடந்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேம் நடந்திருக்கு, சீட்டிங் நடந்திருக்கு, இல்லை வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எதாவது ஆஃப் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலுமே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இமீடியட்டாக உங்களுக்கான சிஎஸ்ஆர் அந்த இடத்துல கொடுக்கப்படும், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், விச் மீன்ஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட். அதை வச்சு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ மார்ஃபிங், ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஃபோட்டோ மார்ஃபிங், ஃபேக் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? இதிலேருந்து பொண்ணுங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறது? இதில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எங்களை நாங்கள் எப்படி எங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா பயம் இருக்கும்ல, எல்லா பொண்ணுக்குமே இருக்கும். ஒன்ஸ் வந்து வீடியோ லீக் ஆகுது, என்னோட ஃபோட்டோ வச்சு மார்க் பண்ணி போட்டிருக்காங்கனாலுமே அதை வெளியே போய் சொல்கிறதுக்கும் பயமாக இருக்கும், அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பெண்கள் அப்படின்னும் போது அதுதான் இப்போ எல்லாருக்கும் அந்த கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெண்ணுக்கு தான் சொசைட்டின்றது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதே நீங்கள் சொல்லுங்களா, ஒரு ஆணை போயிட்டு இல்லைப்பா நியூடாக வந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா அவங்க அது பெருசாக கண்டுக்க போகிறது கிடையாது அந்த இடத்துல. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவும் எஸ் ஓகே, ஏன்னா அந்த சொசைட்டியோட ஸ்டிக்மா நான் சொல்கிறேன் அந்த இடத்துல. பெண்கள் அப்படின்னாலுமே ஐயோ கற்பு போயிடுச்சு, அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறதா இருக்கட்டும், அவங்கள சூசைடல் பாயிண்ட் வரைக்கும் தூண்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் அப்படி பண்ணுறதுக்கு யாருமே நினைக்கிறதே கிடையாது. ஓகே, பெண்களை தான் டார்கெட்டிவாக வச்சு தான் அந்த இடத்துல நடக்கிறது. சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அவங்க டக்குனு வீடியோ கால் அட்டன் பண்ணிடுவாங்க, மார்ஃப்டு ஒரு விஷயமா போகும், இல்லை ஃபோட்டோ மார்ஃப் பண்ணி ஒரு விஷயமா போகும். ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த சைட்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கணும் போது யுவர் ஃபோட்டோ வில் பி ரிமூவ் பை சைபர் கிரைம் அத்தாரிட்டிஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த இடத்துல. அந்த ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள். ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த எசிடேஷன் பாயிண்ட் தான் பெரிய பாயிண்ட். ஏன்னா இங்கே நம்ம லைஃப்பை நம்ம தான் லீட் பண்ணி ஆகணும். இது நீங்கள் யோசிச்சுக்கிட்டு விட்டுட்டு பயந்துட்டு ஐயோ சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதோட விளைவு என்ன ஆகுனா அது ஈஸி ஸ்ப்ரெட் ஆகும் இன்னும் அந்த விஷயம். ஓகே, அதுக்கு ஒரு ஸ்டாப்பேஜே இல்லாமல் போகும். அங்கே தான் வந்து பணம் கேட்டு மிரட்டும் போது இவங்க பணம் கொடுக்கறது, அவங்க லைஃபை அவங்க முடிச்சுக்கக்கூடிய ஒரு இடத்துல வராங்க. ஓகே, இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இம்மீடியட்டாக துணிஞ்சு அவங்க வெளில வரணும். இல்லைனாலும் நியர்பை ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, எதுவுமே முடியல அப்படின்னா அதுக்கு தான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் நான் சொல்ல. நம்பர் காலிங் அந்த இடத்துல நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், சைபர் கிரைம் 1930. ஓகே, இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. இதெல்லாம் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் நான் இந்த சொசைட்டிக்காக யோசிச்சு தாங்க ஆகணும், இவங்களுக்கு எல்லாமே நான் யோசிச்சு தாங்க ஆகணும் அப்படின்னும் போது சொசைட்டியும் இந்த இடத்துல கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஓகே, ஏன்னா இன்னும் வந்துட்டு இப்போ நிறைய நம்ம எல்லா கேசஸ்லையும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அண்ணா நச்சட்டி கேஸில் எடுத்துக்கோங்களேன், எல்லா அதுக்கப்புறம் நடந்த கேஸில் எடுத்துக்கோங்களேன், எப்படி ஆகுதுன்னா அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும். இந்த ஈசிஆர் கேஸில் எடுத்துக்கோங்க, கிளாம்பாக்கம் ஒரு பொண்ணு நைட்டு சேலம்லேருந்து வந்து இறங்கி வேறு எங்கே போக முடியும்? ஏன் அந்த பொண்ணு நைட்டு ட்ராவல் பண்ணணும், ஏன் அந்த பொண்ணு அங்கே உட்காரணும்? ஏன் ஆர்ஜி கொல்கட்டா கேர் கேஸில் எடுத்துக்கோங்களேன், அவங்க டாக்டரு, பிஜி டாக்டரு, தட்டும் அவங்க பிஜி படிச்சுட்டு இருக்காங்க, லைப்ரரியில் உட்காந்து புக்கு படித்தாங்க கேம்பஸ்குள்ளே, ஏன் நைட் 2 மணிக்கு லைப்ரரி போகணும்? ஸோ இதெல்லாம் எப்போ சொசைட்டி மாற்றிக்க போகிறாங்க? ஏன்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணாலும் ஏன் அங்கே போகணும், ஏன் அந்த பொண்ணு. அப்போ எனக்கு தெரிஞ்சு திரும்ப அது எப்படி போகுது அப்படின்னா கொண்டு போய் முன்னாடி தள்ளி நீ வந்துட்டு முன்னெல்லாம் ஒரு சதி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, ஹஸ்பண்ட் இறந்துட்டா கூடவே உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சொந்த வீட்டு ஆளுங்களாலே இப்போ பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு when it comes to sexual harassment thing. அதாவது சொந்த அப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா, சித்தப்பா இதெல்லாமே நடக்குது இல்லையா? அப்போ அந்த பொண்ணு யாரை நம்பிதான் இருக்கணுன்ற ஒரு ஃபேக்ட் இந்த இடத்துல வந்துடுது இல்லையா? ஸோ சொசைட்டி அதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இன்னொன்று பேரண்ட்ஸ் பெரிய ரோல் இந்த இடத்துல. பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இன்றைக்கி சில பேரண்ட்ஸே சொல்லி வளர்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஆண் குழந்தைனா இப்படி தான், பெண் குழந்தைனா இப்படி தான், நீ அண்ணன் சொல்கிறத கேட்டு தான் இருக்கணும், தம்பி சொல்கிறத கேட்டு தான் இருக்கணும், பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எடுத்துகிட்டு ஈக்குவல்னு சொல்லி பாருங்களேன் அந்த இடத்துல. ஸோ அந்த விஷயம் வந்து அங்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சரி நம்ம ஒரு கிரைம் நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நமக்கு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தம்ப்நெயிலே நம்ம எடுத்துக்கோங்களேன், எப்படி வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண் வந்து இந்த ஆணால் சீரழிக்கப்பட்டால் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரி, இப்போ இந்த பெரம்பூர் இன்சிடென்ட் வரும்போது இந்த மாதிரி மூணு மாணவிகள் வந்து 6 பேரால் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலும் தான் வருது. எல்லாத்துலேயும் பெண்ணை முன்னிறுத்தி தான் இருக்குது. அது எப்போ ஒரு வேளை இப்படி மாற்றம் எடுத்துச்சுன்னா யோசி பாருங்களேன், இந்த 6 ஆண்கள் இந்த பெண்களை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள்னு என்னைக்கு வருது? ஏன் நீங்கள் திரும்ப விக்டிமை ப்ளேம் பண்ணி விக்டிமை முன்னாடி வச்சு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க? இங்கே எல்லாருமே இந்த இடத்துல கேட்கலாம், அப்போ வந்து அந்த பொண்ணு நம்பி போனால, ஏன் லவ்னு போனோம், அப்படி என்ன அவசரம் அப்படின்னு. இங்கே ஒரே விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணை இருக்கட்டும் ஏன்னா பேசும்போது ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று, ரெண்டாவது வந்து என்னென்னா ஒரு கனெக்ட் இருந்தால் மட்டும் தான் அந்த பெண்ணால் ஏமாற முடியும்.
ரோட்ல போற யாரோ நம்பி போய் அவங்க ஏமாந்தாங்களான்னு ஏதாவது கேஸ் இருக்கா சொல்லுங்க. ஒன்று சொந்த ஃபேமிலினால கண்டிப்பாக அங்கே ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபேமிலின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ரெண்டாவது ஃப்ரெண்டை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கனெக்ட் இருக்கும். லவரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கனெக்ட் இருக்கும். ஹஸ்பண்டை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கனெக்ட் இருக்கும். இதை தாண்டி யாருன்னே தெரியாத தேர்ட் பர்சன்ஸ்னால அந்நியர்களால் நடக்கிற ஒரு கிரைம் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கு. ஆமாங்க, ரோட்ல போனா இந்த பொண்ணு அவன் கூப்பிட்டா அவன் போயிட்டான்னு எங்கேயாவது இருக்கா? எதுலையாவது இருக்கா நமக்கு? இதை தான் சொசைட்டி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், பெண்களை வந்து திரும்ப இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு அப்படி இருன்னு எல்லாமே சொல்கிறோம். அதை தாண்டி அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை நீ இப்படி பார்த்தா தப்புப்பா, இப்படி தொட்டா தப்பு, இதெல்லாம் பண்ணால் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்னு சொல்லி வளருங்க. இந்த செக்ஸ் எஜுகேஷனை கொடுங்க. ஏன்னா கிரைம் நடக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து அந்த கிரைம் நடக்க போகுது. இப்போ ஆன்லைன்ல அவ்வளோ தைரியமாக போடுறான் அப்படின்னா இப்போ எல்லாருமே கேட்குற விஷயம் அதுதான். ஏன் உங்க கூடலாம் அக்கா தங்கச்சி பிறக்கலையா, உன் அம்மா அவனை இப்படி பண்ணுவியான்னு கேட்குறாங்களே. அப்போ அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கிரைம் அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ லா இஸ் தேர், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்டிவாக பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே தான். ஓகே. டிஜிட்டல் வைஸில் நிறைய ஸ்கேம் நடக்குது இல்லையா? இதில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, இதை பற்றி யாருக்குமே தெரியல அப்படின்னா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நிறைய ஸ்கேம் இப்போது ட்ரேடிங்ன்ற பேரில் நடக்கிற ஸ்கேமாக இருக்கட்டும், இல்லை ரீசனாக நடக்கிற ஸ்கேம் என்னவா இருக்கு அப்படின்னா பார்ட் டைம் ஜாப்னு வர ஸ்கேமாக இருக்கட்டும், இல்லை பெய்ட் ப்ரமோஷன் வர ஸ்கேமாக இருக்கட்டும், இல்லை யாராவது வந்து ரொம்ப சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்க உங்களை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணித்தரேன்னு சொல்கிற ஸ்கேமாக இருக்கட்டும். அதை தாண்டி இந்த மேட்ரிமோனியல் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்கேம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, கஸ்டம் டியூட்டிஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அவனுக்கு வந்த வரைக்கும் லாபம் 60,000 1,00,000 ஷிப்பில் வந்திருக்கு, ஃப்ளைட்டில் வந்திருக்கு, அதனால் நீங்கள் கஸ்டம் டியூட்டிஸ் பே பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம். இன்னொன்று ஹாலிடே பேக்கேஜ், இந்த கூப்பன் வந்திருக்கு, நீங்கள் வாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பேக்கேஜ் நீங்கள் போய்ட்டு ஒன் டே நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அவ்வளோ படிச்சுட்டு போய் வேலைக்கு திண்டாடுறவங்களே 10,000 5,000 சம்பளம் அவங்களால எடுக்க முடியல. ஓகே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் எப்படிங்க 4% 5% உங்களுக்கு 3% ரிட்டர்ன்ஸாக தருவேன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்புறீங்க? அதே மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணுறாங்களா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேளுங்க. இப்போ நான் ட்ரேடிங் பண்ணி தரேன்னா நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர்ட் ப்ரோக்கராக இருக்கீங்க, செபி ரெஜிஸ்டர்டா நீங்கள் அப்படின்னு கேளுங்க. ஓகே, ஒரு ஹாலிடே பேக்கேஜ் வராங்களா, நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க உங்கள் கம்பெனி அப்படின்னு கேளுங்க. சிட் ஃபண்ட்ஸ் வராங்களா, அவங்க எந்த ஆர்டிக்கலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பி அவேர், அதான் விஷயம். ஏன்னா நீங்கள் உங்களோட விஷயம் வேணும், நீங்கள் கரெக்டாக போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் கேளுங்க. ப்ராப்பரைஸ்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லா ப்ரூஃப்ஸும் கொடுக்க போகிறாங்க, அதை நம்பி நீங்கள் போகலாம். எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் சிம்பிளி சோஷியல் மீடியாவில் காமிக்கிற ஒரு ஆடை வச்சு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அதுலேயும் அவங்க லைஃப்பை இழக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல, மீஷோலேருந்து பார்சல் வருது, அங்கேருந்து வந்து இந்த ஓடிபி சொல்கிறது கூட இல்லை, அந்த கோடு இருக்கும், 10 லட்ச ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஸ்லிப் வருது. ஸ்லிப் வந்து இது பண்ணுறாங்க, நிறைய மீஷோவில் ஆர்டர் பண்ணுறவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க, அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது? அது நீங்க ஏன் உங்களுக்கு ஸ்லிப் வருது, நீங்க அதை இது பண்ணாதான் உண்டு. மீஷோல வரது இல்லாம ஸ்லிப்பும் வரும். மீஷோல ஒரு லெட்டருமே லெட்டர் நான் ரீசெண்டா அந்த லெட்டரை பார்த்தேன். அந்த சீல் இல்ல, ஒன்றும் இல்ல, அதுல எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. ஓகே, இது எல்லாமே ஸ்கேம் தான். ஓகே, நீங்க ஆர்டர் பண்ணும்போது ரேண்டமா உங்க அட்ரஸ் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று எப்படி உங்க ஐடென்டிட்டி தெஃப்ட் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு ஆன்லைன்குள்ள போறீங்க, ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் ஏதாவது ஒரு இடத்துல அட்ரஸ் போட்டுட்டு அதை வெயிட் பண்ணி என்னன்னு படிச்சு பார்த்துட்டு ஓகே கொடுக்குறோம். சிம்பிளி கொடுக்குறோம், அந்த ஒரு 2 மினிட்ஸ் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஐ அக்ரி கொடுத்துட்டு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னே படிக்காம இன்னொன்று அந்த ஐடென்டிட்டி எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சிருவோம், ஃபார் ஃபர்தர் யூஸ், ஃபியூச்சர் யூஸ்ன்னு பண்ணிடுவோம். அது பண்ணுறதே பெரிய தப்பு. இதுல இருந்து தான் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெஃப்ட் ஆகுது. இந்த தெஃப்ட் ஆகிற விஷயத்தை வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படுது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு வருதுன்னா அந்த கன்சர்ன் பர்டிகுலர் சைட்டே உங்களுக்கு அவங்க சைட்லேயே வந்து அவங்க கொடுப்பாங்க. தட் இஸ் வாட் இஸ் ரெஜிஸ்டர்ட். அந்த மாதிரி வராது எதுவுமே உங்களுக்கு வந்தால் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல. இல்லை கால்ஸ் வரதா பிளாக் பண்ணிவிடுங்க. இட் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. ஏதாச்சும் க்ரைம் ஸ்டோரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ நீங்கள் க்ரைம்னும் போது இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறது க்ரைம் இன்டென்ஷனோட தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிவில் டிஸ்பியூட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஏமாத்துறோன்ற நோக்கு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் அந்த க்ரைம் ஸ்டோரின்னு அப்படின்னு சொல்கிற விஷயம் எஸ் க்ரைம்னும் போது எஸ் நாங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் க்ரைம்னால என்ன அப்படின்னா கிரிமினல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லாக தான் உள்ளே வரும். ஓகே, சிவில் டிஸ்பியூட்ஸ் இஸ் சம்திங் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் அது எல்லாமே ஓகே. இன்னைக்கு ஒரு வகையில் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸே ஒரு க்ரைம் நேச்சர் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அவங்களுக்குள்ளே போட்டு சிவியராக அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க போகிறதா இருக்கட்டும், இல்லைனா அடித்து அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிரே போகிற நிலைமையாகட்டும், அதெல்லாமே ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த போக்சோ கேசஸ்
ஓகே. அது நம்ம பார்க்கும் போதுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா சில இடத்துல ஒரு பணத்துக்காக ஒரு குழந்தைய வச்சு அவங்க வந்து ஃபேக்கா ஒரு ஸ்டெப் ஃபாதர், அதாவது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கட்டும் 2-3 கேசஸும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா. அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேக்கா கொடுக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் என்கொயரியில இல்லைன்னு அந்த குழந்தை வந்து உண்மையை சொல்லும்போது அதுக்கப்புறம் ப்ரூவ் ஆகிற கேசஸாக இருக்கட்டும். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம நிறைய எங்கே பார்க்க முடியுது அப்படின்னா இந்த லவ் ப்ராமிஸில் பார்க்க முடியுது நம்மளால. த்ரூ இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்க்க முடியுது. இப்போ நம்ம ரீசெண்டாக ஏற்காட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ண ஒரு விஷயம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இன்றைக்கி என்னவா நடக்குது அப்படின்னா எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பசங்க மோஸ்ட்லி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இல்லை பொண்ணுங்க மோஸ்ட்லி, நான் காமனாக சொல்கிறேன் பசங்க பொண்ணுங்க ரேஷியோ வேணால் மாறுபடலாம் இந்த இடத்துல. எப்படி ஆகுதுன்னா அட்ட ஸ்டேஜில் 3 பேர் 4 பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஓகே. ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வர என்கொயரிஸ் இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட போயிட்டு என்ன ஆகணும், இப்போ பையனா இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இல்லை இந்த மாதிரி நம்ம லவ் பண்றது வந்து அவளுக்கு பிடிக்கல, அதனால அவள் செம காண்டில் இருக்கா, நம்மள ஏதாவது சொல்லி பிரிச்சு விட்டுருவான்னு சொல்றது. ஓகே. செகண்ட் பொண்ணு கிட்ட போய்ட்டு அவள் என்னோட எக்ஸ் லவர் என்ன வந்து துரத்தி என்ன லவ் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோடனே நம்மளை பிரிச்சு காட்டுறேன்னு அவள் சேலஞ்ச் பண்றான்னு சொல்றது. ஓகே. இந்த மாதிரி அந்த இடத்துல அவங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னா மணியா மட்டும் தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சு மிரட்டுறதா இருக்கட்டும். ஓகே. இல்லைன்னா நான் சூசைட் பண்ணணும்னு மிரட்டுறதா இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா மேம் ஒரு கட்டத்தில் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே. பிகாஸ் ரெண்டாவது என்னவா இருக்கும் அப்படின்னா அவனை பற்றி எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, எனக்கு அதனால ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸை தயவு செஞ்சு டெலீட் பண்ண சொல்லுங்க, ஏன்னா ஃபியூச்சர் அது எப்போ வேணால் ப்ராப்ளம் ஆகலாம் அந்த இடத்துல அப்படின்னு கொண்டு போகிறாங்க. பெண்கள் நிறைய எனக்கு பார்க்கக்கூடியது என்னவா இருக்குன்னா இதே விஷயத்த பெண்களும் பண்ணுறாங்க. பட் சில கேசஸில் கல்யாணமும் ஆகிட்டு ஹஸ்பண்டோட சேர்ந்து பசங்களை சீட் பண்ணுற கேசஸும் இங்கே இருக்குது. ஒன்லி ஃபார் மணி அட் த எண்ட் ஆஃப் த டே. ஓகே. இதுதான் எப்படி நீங்கள் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இப்போ மற்றதெல்லாம் நமக்கு போகும்போது ஒரு கான்செப்ட்ஸ் ஆஃப் அங்கே மர்டர் நடக்கும், இல்லை NDPS கேசஸ் நடக்கும், அங்கே நம்ம பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம போவோம். மற்ற இடத்துல சீட்டிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நிறைய டிசைனாக வர்றது எல்லாமே இந்த மாதிரி கேசஸில் தான் வந்துட்டு ஒரு மணி தான் இருக்குது மெயின் மோட்டிவா, இல்லைன்னா செக்ஷுவல் ஃபேவர்ஸ் மெயின் மோட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை ஃபிசிக்கல் இன்டிமசி, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம். அது முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு ரீசன், அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம சொல்லுவோம், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள கரெக்டான லாங்குவேஜை சொன்னா அதோட கல்டிவேட் போகிறதுக்கான விஷயமா தான் இதை பார்க்குறாங்க இந்த இடத்துல. இது நிறைய அதிகமாயிட்டே இருக்கு இன்னைக்கு சொல்ல போனால் இந்த மாதிரி கிரைம்ஸ். லோன் ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது இல்லையா? இப்போ வந்து ஃபோனில் வந்து ஆப்பில் லோன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் வந்து லோன் கட்ட முடியல அப்படின்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கால் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இல்லை ஃபேஸ் பண்ணுறதுன்றதை தாண்டி அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா பேங்கிங் செக்டர்ஸ் யாருமே இங்கே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இருக்குது, பேங்கிங் ஃபினான்ஸ் இருக்குது. ஓகே. அவங்க வே ஆஃப் இது என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லோன் கட்டலையா ப்ராப்பராக அவங்களுக்கு கேட்கணும், இல்லைனா வீட்டுக்கு ப்ராப்பராக லீகல் நோட்டீஸ் அனுப்பணும், இல்லைனா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும் அந்த இடத்துல. ஓகே. இது அவங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம். பட் அதை தாண்டி அவங்களுக்கு என்னன்னா ஏதோ ஒரு வகையில் த்ரெட்டன் பண்ணி மணி வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே. அட் தி அதர் எண்ட் ஆஃப் த பீப்புளும் என்னன்னா டக்குன்னு இதுக்கு பயந்துடுறாங்க. ஓகே. அவங்களால ஒரு EMI பே பண்ண முடியல, 3 EMIs பே பண்ண முடியல, அவங்க வந்து நோட்டீஸ் ஒட்டுவாங்க. நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸ் ப்ராப்பராக அனுப்புவாங்க, இந்த டேட்குள்ளே நீங்கள் ஒரு EMI பே பண்ணுங்க, நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லையா வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸிங் நோட்டீஸ், அதுக்கப்புறம் ஆக்ஷன், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், DRTயாக இருக்கட்டும், இல்லை சூட்டாக இருக்கட்டும், அந்த விஷயம் எல்லாமே நமக்கு போகும். டெப்ட் ரெக்யூர் ட்ரிபியூனல் மூலியமாவோ இல்லை சூட் அந்த விஷயம் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அதெல்லாம் போகிற கான்செப்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பீப்புள் ஒரு விஷயம் என்ன கிளியராக இருக்கணும்னா அந்த மாதிரி உங்களை வந்து ஃபஸ்ட் யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. முதல் விஷயம் அதில் நிறைய த்ரெட்டனிங்ஸ் இருக்கும், நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நியர்பை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பேங்க் கூட தான் அதை டீல் பண்ணி ஆகணும். பேங்க்குக்கும் ஒரு லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்பி தாராளமாக கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்து யாருமே அத்தாரிட்டேட்டிவாக கிடையாது, நீங்கள் எப்படி அனுப்பலாம், இந்த மாதிரி டியூரேஷன் வேணும், இல்லை கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போச்சுன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் போய் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி உங்களை யாராவது வந்து இனிமேல் மிரட்டுறாங்களா ஏதாவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நீங்கள் அவங்களோட ஐடி கார்டு கேளுங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி இருக்காது. ஓகே. இல்லை அப்படின்னா அவங்களால கட்ட முடியும்னா இல்லை டைம் கேளுங்க, இல்லைனா நீங்கள் பேங்க்குக்கு வந்து ஒரு நோட்டீஸ் இனிஷியேட் பண்ணி இந்த இடத்துல டைம் கேளுங்க. இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் வந்துதா அதுக்கு ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்து உங்கள் சுச்சுவேஷன்ஸ் எனிவே அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. பட் என்ன கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் பார்த்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ பேங்க்கும் அதை பண்ணக்கூடாது. அட் த சேம் எண்ட் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் அதில் கிடையாது. ஸோ அவங்களையும் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம், கன்சர்ன் பேங்க் அத்தாரிட்டி நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். அதை தாண்டி அது த்ரெட்டன் பண்ணுறது, இல்லை சில இடத்துல அடிக்கலாம் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி போகும்போது நீங்கள் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் இனிஷியேட் பண்ணணும், சிவில் ப்ரொசீடிங்ஸும் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்ககிட்ட பேசி நிறைய லாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.